அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, கிட்டத்தட்ட வரக்கூடிய 1/7/2025 முதல் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. என்னென்ன அந்த 3 முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய அதாவது இந்த மாதத்தோட ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள அனைவரும், அதாவது என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கட்டாயம் கைரேகை பதிவு செய்ய வேண்டும். ஆதார் அப்டேட் செய்ய வேண்டும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்ய வேண்டும். இது முதல் அப்டேட். இரண்டாவது அப்டேட் என்னன்னா, வரக்கூடிய ஜூன் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்திலிருந்து இந்த 3 ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும் 4000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தின இரண்டாவது அப்டேட்டா பார்க்க போறோம். அது நீங்க எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, ஸோ எப்போல இருந்து அந்த ஸ்கீம் பயன்படுத்திக்க முடியுன்றது எல்லாமே பார்ப்போம். அடுத்தது மூன்றாவது முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 22 மாதங்கள் கரெக்டா பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் தவணை தவணையாக குடும்ப தலைவிகளுக்கு கிட்டத்தட்ட 1,16,00,000 பேருக்கு மேல இந்த மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க, இந்த மாதத்து வரைக்கும் இல்லையா? ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னும் கிட்டத்தட்ட 1,80,00,000 பேர் பார்த்தீங்கன்னா, போன தடவை ரிஜெக்ட் செய்யப்பட்டாங்க. அந்த ரிஜெக்ட் செய்யப்பட்டவங்களும் புதுசா ரேஷன் அட்டை வாங்கியவர்களுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க போறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தின அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். மீண்டும் நம்ம எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, இந்த தடவை நம்ம ரிஜெக்ட் ஆகாம அப்ளை பண்றது எப்படி, ஸோ அதற்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இது எல்லாமே ஒரு வீடியோவா, பேக்கேஜ் வீடியோவா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம ரேஷன் அட்டைக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே ரேஷன் குடும்ப தலைவிகளுக்குமே நிறைய நலத்திட்ட உதவிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான ஸ்கீம்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ், நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல ரெகுலராகவே அப்டேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அஃபிஷியல் ஸ்கீம்ஸ் எல்லாம் நமது சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ரேஷன் அட்டைகளுக்கு என்னென்ன 3 முக்கியமான அறிவிப்புகள்ன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க இந்த ரேஷன் அட்டை, அதாவது இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்க அனைவருக்குமே முதல் 3 முக்கிய அறிவிப்புகள். அதுல முதல் அப்டேட் பாத்தீங்கன்னா, இந்த 3 வகை ரேஷன் அட்டை வச்சிருக்காங்க இல்லையா, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் தான் இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கும் வரக்கூடிய தேர்தல் நேரங்கள்ல ஓகேங்களா, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இதற்கான வேலைகள் தொடங்கும். இந்த ஸ்கீம் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னா, இந்த 3 வகை அட்டைகளுக்கும் மாதம் மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகையாக ஊக்கத்தொகையாக இந்த ஸ்கீம் பயன்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாம இது குடும்ப தலைவிகளாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கணும். முக்கியமா நீங்க என்பிஹெச்ஹெச் கார்டா இருக்கணும், அப்படின்னா என்பிஹெச்ஹெச், ஏஏஒய் கார்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பிஹெச்ஹெச் கார்டா இருக்கணும். இதுதான் முன்னுரிமை கார்டு. ஸோ இந்த கார்டுலாம் வச்சிருக்கவங்க இந்த ஸ்கீமை கட்டாயம் நீங்க பயன்படுத்திக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா 2வது ஸ்கீம் பார்க்க போறது என்னன்னா, 2வது அப்டேட்டா கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் போன 2024 வருஷத்துல ஆஹ் கிட்டத்தட்ட 2,16,00,000 பேருக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு, அதாவது இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல 1,16,00,000 பேர் மட்டும்தான் இதுல பயன்பெற்று இதுவரைக்கும் 22 மாதம் தவணை தவணையாக 1000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்பட்டு வருது. ஸோ கிட்டத்தட்ட 1,80,00,000 பேருக்கு மேல இன்னுமே பாத்தீங்கன்னாக்க அப்ளை பண்ணாம இருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணாலுமே ரிஜெக்ட் செய்யப்பட்டவங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த வருஷத்துல
ரேஷன் அட்டைகள் புதுசா வாங்கினவங்களுமே இந்த ஸ்கீமுக்கு நான் வந்து எப்போ அப்ளை பண்றது, எங்க அப்ளை பண்றதுன்னு தெரியாமலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டாச்சு. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஸ்கீம் வந்து இது அப்டேட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வீக் மேல ஆச்சுங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முழுவதும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கிறதுக்கு மீண்டும் 9,000 இடங்கள்ல முகாம்கள் இட்டிருக்காங்க. அது வந்து இந்த முகாம்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆஃபீஸ்லயுமே இந்த முகாம்கள் நடக்குங்க. இது வந்து டெய்லியுமே நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த முகாம்ல போயிட்டு நீங்க வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். அதே மாரி உங்களுடைய இந்த தடவ நீங்க வந்து எந்த விதமான மிஸ்டேக் இல்லாம நீங்க ரிஜெக்ட் ஆகாம நீங்க அப்ளை பண்றது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஓகேங்களா? உங்களுடைய வங்கி கணக்கு வந்து அதாவது குடும்ப தலைவில நீங்க உங்க பேர் தான் இருக்கு அப்படின்னா, உங்களுடைய அக்கவுண்ட் தான் குடுக்கணும். அதே மாரி வங்கி பாஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஆதார் அப்டேட்ல இருக்கணும். மொபைல் நம்பர் அப்டேட்ல இருக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து கண்டிப்பா மஸ்ட்டா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம, இது எல்லாமே 2 செட் ஜெராக்ஸோட இருக்கணும். அது மட்டும் இல்லாம, ஸ்மார்ட் கார்டு இருக்கணும், ஃபோட்டோ இருக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே இருந்ததுன்னா, நீங்க இந்த ஸ்கீம்ல போயிட்டு, இந்த முகாம்ல போயிட்டு அப்ளை பண்ணிட்டு வந்துரலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். ஸோ இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது 3வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டுங்க. அது என்னன்னா, இந்த ரேஷன் அட்டை வச்சிருக்கீங்க இல்லையா? இந்த என்பிஹெச்ஹெச்சா இருக்கட்டும், இல்ல பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த எந்த வகை ரேஷன் அட்டைகளா இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள கட்டாயம் கைரேகை பதிவு செஞ்சே ஆகணும். சரிங்களா? ஸோ எதற்காக கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே வந்து செட்டில் ஆகி, அங்கேயே குடியுரிமை வாங்கி, அங்கேயே வந்து கிடக்குறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, தமிழ்நாடு அரசு அவங்க குடும்பத்தில இருப்பாங்க இல்லையா? வெளிநாட்டுக்கு போனோம் அவங்க குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்களுக்குமே வந்து அரிசி வந்து மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அரிசி, பருப்பு எல்லாமே இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முறைகேடு. ஸோ இது வந்து இந்த முறைகேட தவிர்ப்பதற்காக தான் கட்டாயம் நீங்க கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்க, இறந்து போனவர்களோட பெயர்கள் ஓகேங்களா? இறந்து போயிருப்பாங்க. அவங்க பெயர் வந்து நீக்காமலே அவங்களுக்கும் சேர்த்து தான் அவங்க குடும்பத்தில இருக்கிறவங்க அரிசி வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த முறைகேடும் தவிர்ப்பதற்காக தான் தமிழ்நாடு அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, கண்டிப்பா கைரேகை பதிவு செய்யணும். கைரேகை பதிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஆதாருமே கண்டிப்பா நீங்க அப்டேட் பண்ணிடணும். ஸோ ஆதார் வந்து நீங்க எதற்காக அப்டேட் பண்ணணும் அப்டின்னா, இந்த இடத்துல தான் இருக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட அட்ரஸ் அப்டின்றத நீங்க ஐடென்டி ப்ரூஃப்காக நீங்க ஆதாருமே அப்டேட் பண்ணிடணும். அதே மாரி மொபைல் நம்பருமே நீங்க அப்டேட் பண்ணணும். மொபைல் நம்பர் என்ன ரீசனுக்காக அப்டேட் பண்ணணும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ரேஷன் கடைக்கு போறீங்க. என்னென்ன பொருட்கள்லாம் உங்களுக்கு உங்க ரேஷன் அட்டைக்கு, உங்க ஸ்மார்ட் கார்டுக்கு போடுறாங்க. ஸோ என்னென்ன விலையில வருது, எவ்வளோ பொருட்கள வருது எல்லாமே விநியோகம் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியணும் அப்டின்னா, நீங்க மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க மொபைல் நம்பருக்கே வந்து எல்லாமே அப்டேட் ஆயிருங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தெளிவா இதுதான் 3 முக்கியமான அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸோ இத தொடர்ந்து வந்து ரேஷன் அட்டை வச்சிருக்கவங்களுக்கு இன்னும் நெறைய நலத்திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. அத பத்தி பார்ப்போம். இங்க குடுத்துருக்காங்க. 15,00,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ். இப்ப தமிழக அரசின் மெகா பிளான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்னன்னா, புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பங்களில் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் பிஹெச்ஹெச் பிரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் வகைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டத்தின் பிடிஎஸ் புதிய திட்டத்தை அமல்படுத்த தயாராகிறது. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு அரிசி, சர்க்கரை, கோதுமை, துவரம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வீடு வரை கொண்டு சென்று வழங்கப்படும் என்ற இது புது முயற்சியை கொண்டு வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக கிட்டத்தட்ட 2.221 ரேஷன் அட்டைகளில் முதற்கட்டமாக 15,00,000 பயனாளிகளை தேர்வு செய்து திட்டம் செயல்படுத்தப்படும். 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் வேறு யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாக வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு செயல்படுத்த உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? மினி ட்ரக்குக்கு மற்றும் ஆட்டோ போன்ற பல்வேறு வாகனங்கள் மூலம் பொருட்கள் நேரடியாக பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று செல்லப்படும். இந்த திட்ட ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொருட்கள் வாங்கும்போது பயனாளிகள் வீட்டு வாசலில் பயோமெட்ரிக் உறுதிப்படுத்த பிறகே பொருட்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இத்தகைய வீடு வீடாக போய் வழங்கும் திட்டம் ஆந்திராவில் ஏற்கனவே முன்னாள் எஸ்ஆர்சிபி அரசால் 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருந்தது. அதனால் சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் குறிப்பாக பயோமெட்ரிக் தவறுகள் மற்றும் அதிக செலவினங்கள் காரணமாக அது 2024 மே மாதத்தில் நிறுத்தப்பட்டது. அதனை அடுத்து தமிழ்நாடு அரசு புதிய செயல் திட்டங்களுடன் திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கத்தில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா?
அறிக்கைகள் மற்றும் பொது செயற்கைக்குழு ஆலோசனை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து பயன்படுத்திக்கலாங்க. சரிங்களா? ஸோ இந்த அப்டேட் எல்லாமே நீங்க வந்து மீண்டும் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.